வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் CHSL 2021க்கான கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து ரைட்டில் டாப்பில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் 13ஆம் தேதி ஏப்ரல் மந்த் கேட்கப்பட்ட ஷிஃப்ட் 3க்கான ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ CHSL 2021 அப்படிங்கிறது வந்து 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்ததுங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த் 4ஆம் தேதியிலேருந்து நடக்க இருக்கு. பிஃபோர் தட் நம்ம ஏப்ரல் மந்தில் நடந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் அது ரிலேட்டடான எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் காந்தி இர்வின் பேக்ட் 1931? ஸோ இந்த கொஷின் வந்து இந்த காந்தி இர்வின் பேக்ட் அப்படிங்கிறது எப்போ சைன் பண்ணாங்கன்னு கேட்கல. இந்த காந்தி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஆட் ஒன் அவுட் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நாம் வந்து காந்தி இர்வின் பேக்ட் அப்படிங்கிறது வந்து 5 மார்ச் 1931 சைன் பண்ணப்பட்டது. அது ரிலேட்டடானது மட்டும் பார்க்கலாம். அண்டு அதே வருஷம் 1 டிசம்பர் 1931 நம்ம எடுத்துட்டோம்னா 1 டிசம்பரில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டான செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டனில் நடந்தது. அண்டு இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு. ஸோ டோட்டலாக வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்க. அந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையுமே கலந்துக்கிட்ட ஒரு பர்சன் to attend all 3 conference B.R. Ambedkar. 3 செஷனுமே 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே அட்டன் பண்ணார். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுவும் வந்து 1931 தான் நடந்தது. அதாவது 1930 12 நவம்பரில் நடக்கக்கூடியது வந்து போஸ்ட்பான் பண்ணி 2 ஜனவரி 1931 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. தேர்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுங்கிறது வந்து 12 நவம்பர் 1930 முடிவு பண்ணாங்க. ஆனால் போஸ்ட்பாண்ட் ஆகி 2 ஜனவரி 1931 நடந்தது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1 டிசம்பர் 1931. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 17 நவம்பர் 1932 நடந்தது. அண்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் லண்டனில் தான் நடந்தது. ஸோ எல்லாமே வந்து லண்டனில் தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் எந்த வருஷத்தில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 1932 வந்து கம்யூனல் அவார்ட் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது வந்து மெக்டொனால்ட் அவார்ட். ஸோ இந்த அவார்டே பார்த்தோம்னா இந்தியர்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு அவார்டு தான் இது. அதே வருஷம் பூனா பேக்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணப்பட்டது. இது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அடுத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது 1935. 1940
பாகிஸ்தான் ரெசல்யூஷன். ஸோ இம்பார்ட்டண்டானது மட்டும் தான் பார்க்குறோம். 1940 வந்து பாகிஸ்தான் ரெசல்யூஷன் ஆர் லகூர் ரெசல்யூஷன். ஸோ இது எப்போ சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 24 1940 வந்து பாகிஸ்தான் ரெசல்யூஷன் ஆர் லகூர் ரெசல்யூஷன் சைன் பண்ணப்பட்டது. 1942 வந்து கிரிப்ஸ் மிஷன். 1942 கிரிப்ஸ் மிஷன். அதே வருஷம் தான் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டும் நடந்தது. இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள்னு பார்த்தோம்னா குவிட் இந்தியா பீரியடில், அதாவது குவிட் இந்தியா மூமெண்ட் பீரியடில் யார் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி தான். அந்த டைமில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்தது வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். இதை லீட் பண்ணது வந்து மகாத்மா காந்தி. ஓகேங்களா. அண்ட் 1945 வேவல் பிளான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான சிம்லா கான்ஃபரன்ஸும் 1945 தான் நடந்தது. 1946 ஸோ 1946 கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம்டு இன் 1946. அதோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து கேபினட் மிஷன் பிளானும் ஏற்பட்டது. அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாலும் அது எப்போ? 1946. 1947 ஸோ இப்போ தான் வந்து அட்லியோட அனௌன்ஸ்மெண்ட். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான அட்லி இந்தியாவுக்கு சுதந்திரம்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்படுது. எப்பன்னு பார்த்தோம்னா இது அந்த அட்லி அனௌன்ஸ் பண்ணது வந்து February 20 அண்டு June 3 மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது June 3. அது இதை 3rd June பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ரொம்ப முக்கியமான டைம்லைன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து which country shot down an Ukraine plane? இது வந்து 2020க்கான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். தவறுதலாக தான் சுட்டதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. உக்ரைன் பிளேனை வந்து ஈரான் நாட்டு ஆர்மி வந்து சுட்டுட்டாங்க. ஸோ அதில் நிறைய உயிர் சேதமும் ஏற்பட்டது. ஒன் கொஷின் ஆன் பக்தி மூமெண்ட். பக்தி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தன சமாஜ், பிரம்ம சமாஜ் இதெல்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அந்த வகையில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தாவோட ஒரிஜினல் நேம், ரியல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திரநாத் தட்டா. சுவாமி விவேகானந்தாவால் ஆரம்பிக்கப்பட்டது ராமகிருஷ்ண மிஷன். அண்ட் தென் பிரார்த்தன சமாஜ் யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரார்த்தன சமாஜ் அட்மரன் பாண்டுரங். ஆரிய சமாஜ் பாம்பேல 1875 தயானந்த சரஸ்வதியால ஆரம்பிக்கப்படுது. தயானந்த்
சரஸ்வதி. அடுத்து பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் 1828 இது வந்து ராஜாராம் மோகன் ராயால் ஆரம்பிக்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய். இதுவே சில நேரம் ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆதி பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது வந்து திபேந்திரநாத் தாகூர். திபேந்திரநாத் தாகூர். தேவ் சமாஜ். தேவ் சமாஜ் அப்படிங்கிறது வந்து சிவநாராயண் அக்னிகோத்ரி. சிவநாராயண் அக்னிகோத்ரி. அண்ட் ஃபைனலா பகுஜன் சமாஜ். இது 1910 சத்தாராங்கிற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா முகுந்த் ராவ் பட்டேல். ஸோ பக்தி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர பக்தி மூமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தா, அது ரியல் நேம் வந்து நரேந்திரநாத் தாகூர். பிரம்ம சமாஜ் அட்மரன் பாண்டுரங். பிரார்த்தன சமாஜ் அட்மரன் பாண்டுரங். ஆரிய சமாஜ் தயானந்த் சரஸ்வதிகள். பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய். ஆதி பிரம்ம சமாஜ் துபேந்திரநாத் தாகூர். தேவ் சமாஜ் சிவநாராயண் அக்னிகோத்ரி. பகுஜன் சமாஜ் முகுந்த் ராவ் பட்டேல். இது 1910 சத்தாராங்கிற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து who coined the term vitamins? ஸோ விட்டமின்ஸை முதல்ல காயின் பண்ணது, இந்த டேர்ம் வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேசிமிர் ஃபங்க் ஆர் சி ஃபங்க். ஸோ இது காயின் பண்ணது ஓகே, அதாவது நேம் வச்சவர் ஓகேங்களா. பட் கண்டுபிடிச்சவர் டிஸ்கவர்டு. ஏன்னா இங்கே காயின்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஒரு வேளை டிஸ்கவர்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து எஃப்ஜி ஹாப்கின்ஸ். ஓகேங்களா. காயின் வேற டிஸ்கவர் வேறங்க. ஓகேங்களா. கொஷினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. ஸோ விட்டமின்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஏபிசிடி அண்டு ஸோ ஆன். இதில் பர்டிகுலர் விட்டமின், அதாவது ஏங்கிற ஒரு விட்டமினை ஒருத்தர் டிஸ்கவர் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஏவை யார் டிஸ்கவர் பண்ணாங்க, சி விட்டமினை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா, ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் ஏவை டிஸ்கவர் பண்ணது வந்து எல்மர் வி மெக்கல்லம் அண்ட் எம் டேவிஸ். விட்டமின் டி எல்மர் வி மெக்கல்லம். டேவிஸ் கிடையாது, எல்மர் வி மெக்கல்லம். விட்டமின் சி ஆஸ்கார்பிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் லேப்ல சிந்தசைஸ் பண்ண ஒரு விட்டமின் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது விட்டமின் சி. இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஜேம்ஸ் லிண்ட். அடுத்து விட்டமின் டி. விட்டமின் டியை வந்து எட்வர்ட் மெலன்பை அப்படிங்கிறவரு கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் விட்டமின் இ ஹெர்பர்ட் ஈவன் அண்ட் கேத்ரின் பிஷாப். எட்வர்ட் ஈவன் ஆர் ஹெர்பர்ட் ஈவன் கேத்ரின் பிஷாப். ஸோ இவங்களாம் தான் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி விட்டமின் ஏ கண்டுபிடிச்சது யார், விட்டமின் பி கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா இவங்க தான் வந்து டிஸ்கவர்ட் பர்சன்ஸ்.
ஓகேங்களா? ஸோ அடுத்து candela is the SI unit of luminous intensity. luminous intensity அப்படிங்கிறது இந்த candela அப்படிங்கிறது வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ல ஒன்று. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், candela அண்ட் மோல். ஸோ இதெல்லாம் தான் வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட். இதில் மீட்டர் அப்படிங்கிறது வந்து லென்த்தை குறிக்கக்கூடியது. மீட்டர் வந்து லென்த், கிலோகிராம் மாஸ், செகண்ட் டைம், கெல்வின் டெம்பரேச்சர், ஆம்பியர் அப்படிங்கிறது வந்து கரண்ட், அண்ட் candela luminous intensity, மோல் அப்படிங்கிறது வந்து amount of substance. இந்த luminous intensity அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுவே luminous flux அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ luminous fluxோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா அது லூமன். அண்ட் intensity of illumination. ஸோ இதெல்லாமே வந்து லைட் க்ளோவை பொறுத்து தான். லைட் வந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் தருது அப்படிங்கிறது தான். இன்டென்சிட்டி ஆஃப் illumination அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அது லக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ லூமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது வந்து candela, லூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து லூமன், இன்டென்சிட்டி ஆஃப் லூமினேஷன் அப்படிங்கிறது வந்து லக்ஸ். இதுதான் வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ இப்போ நம்ம ரொம்ப இந்த யூனிட்டை பற்றின ரொம்ப ரிப்பீட்டடான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேலார் இது, வெக்டார் இதுன்னு தான் கேட்பாங்க. எந்த யூனிட்லாம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இதெல்லாம் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் அப்படிங்கிறது வந்து மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் அது ஸ்கேலார். வெக்டார் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருந்ததுன்னா அது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இப்போ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் அது ரிப்பீட்டடான ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னென்ன, வெக்டார் குவான்டிட்டிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்கேலாருக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? மாஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு, வால்யூம், டென்சிட்டி, pressure, work, energy, power, charge, temperature, electric current and frequency, luminous intensity, amount of substance, மோல் யூனிட் பார்த்தோம் இல்லைங்களா, அது அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இது எல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ வெக்டார் குவான்டிட்டி பார்க்கலாம். வெக்டார் குவான்டிட்டின்னு எடுத்துட்டோம்னா டார்க் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ், வெயிட், மொமெண்டம் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. மொமெண்டம்ல மேக்னெட்டிக் மொமெண்டம்,
மேக்னெட்டிக் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், இது எல்லாமே வந்து வெக்டார் குவாண்டிட்டி தான். மொமெண்டம்னு நம்ம பார்த்துட்டோம்னால அது வெக்டார் குவாண்டிட்டி. ஓகேங்களா? அடுத்து இம்பல்ஸ். இம்பல்ஸ் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் பொட்டன்ஷியலும் தான் வந்து ஸ்கேலார். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து வெக்டார் குவாண்டிட்டி. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. ஓகேங்களா? இதுதாங்க ஸ்கேலார் வெக்டார். ஓகே, ஸ்கேலார் குவாண்டிட்டின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் வெக்டாரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கேலாரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த மாதிரி வச்சுருந்தோம். இப்போ ஆட் ஒன் அவுட்டில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் ABCD இந்த 4 ஆப்ஷன்லையும் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று ஆட் ஒன் அவுட்டில் ஏதாவது ஒரு வெக்டார் குவான்டிட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு சியில் வெக்டார் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே ஸ்கேலார். பட் அந்த ஸ்கேலார் எது வெக்டார் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம ஏதாவது ஒரு சைட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? அடுத்து ப்ளூ விட்ரால் இஸ் a common name for which chemical? Blue vitriol is a common name of which chemical? வந்து copper sulfate. Blue vitriolங்கிறது வந்து copper sulfate. இந்த விட்ரால் அப்படிங்கிறது வந்து ப்ளூ விட்ரால் இருக்கு, கிரீன் விட்ரால். கிரீன் விட்ரால் அப்படிங்கிறது வந்து ஃபெர்ரஸ் சல்ஃபேட். கிரீன் விட்ரால், ஃபெர்ரஸ் சல்ஃபேட். ஒயிட் விட்ரால். ஒயிட் விட்ரால் வந்து ஜிங்க் sulfate. White vitriol, zinc sulfate. Oil of vitriol or king of acid, H2SO4 sulfuric acid. So இதெல்லாம் vitriol. Green vitriol, white vitriol, oil of vitriols. So வேற என்ன ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லூனார் கேஸ்டிக். லூனார் கேஸ்டிக்கில் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க? சில்வர் நைட்ரேட். லூனார் கேஸ்டிக் இல்லைனா ஓட்டிங் இங்க் இல்லைனா என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் நைட்ரேட். கேலோமெல். கேலோமெல் அப்படிங்கிறது வந்து மெர்குரஸ் குளோரைட், Hg2Cl2. கேலமல் அப்படிங்கிறது வந்து மெர்குரஸ் குளோரைட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான அக்வா ரீஜியா. அக்வா ரீஜியாங்கிறது வந்து HCl HNO3 ஓட காம்பினேஷன். இதில் HCl எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னு கேட்பாங்க, HNO3 ஓட ரேஷியோ கேட்பாங்க. அதாவது 3:1 தான் அதோட ரேஷியோ. அதாவது 3 மடங்கு HCl இருந்தால் அதில் 1 மடங்கு HNO3 இருக்கும். இதுதான் அக்வா ரீஜியா. இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆசிட். சில்வரையும் கோல்டையும் பிரிக்கக்கூடிய தன்மை அக்வா ரீஜியாவுக்கு இருக்கு. அடுத்து பாஸ்ஜீன் கேஸ். பாஸ்ஜீன் கேஸ். பாஸ்ஜீன் கேஸ் அப்படிங்கிறது வந்து COCl2. இது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ். குளோரோஃபார்மும் சன்லைட்டும் சேர்ந்ததுன்னா இந்த பாஸ்ஜீன் கேஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு பாய்சனஸ். அடுத்து ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் ஃபார்முலா கேட்பாங்க. ப்ளீச்சிங் பவுடர் CaOCl and Cl. ஓகேங்களா? இதுவே NaOCl Cl அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து லிக்விட் ப்ளீச்.
பவுடர் ஃபார்ம் பார்த்தோம்னா கால்சியம் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் சோடியம் இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபார்முலாங்கிறது வந்து CaOCl and Cl. பேக்கிங் சோடா நம்ம அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிறது பேக்கிங் சோடாக்கும் வாஷிங் சோடாக்குமான ஃபார்முலால தான். பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து சோடியம் பைகார்பனேட், அதனால NaHCO3 இருக்கும். வாஷிங் சோடா அப்படிங்கிறது வந்து சோடியம் கார்பனேட் NaCO3. இந்த H அப்படிங்கிறது வந்து சோடியம் பைகார்பனேட், அப்போ பை பி அப்படிங்கிறது வந்து பேக்கிங் சோடா. ஓகேங்களா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. ஒன்று சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறோம், பைனா பேக்கிங். ஓகேங்களா? சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடா, அவ்வளோதான். அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா கேட்பாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது வந்து CaSO4 of H2O or else CaSO4 twice H2O. Clear? Oh, sorry, CaSO4 twice H2O. இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கான ஃபார்முலா. அடுத்து pearl ash. pearl ash அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. pearl ash அப்படிங்கிறது வந்து K2CO3 பொட்டாசியம் கார்பனேட். K2CO3 அப்படிங்கிறது வந்து பொட்டாசியம் கார்பனேட். philosophers wool, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். philosophers wool அப்படிங்கிறது வந்து ஜிங்க் ஆக்சைடு ZnO2. fool's gold iron pyrite. iron pyrites அப்படிங்கிறது வந்து FeS2, அதுதான் வந்து ஃபூல்ஸ் கோல்டு. பார்க்கறது தங்கம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது தங்கம் கிடையாது, வெறும் அயனால் ஆனப்பட்டது. அடுத்து மொசாயிக் கோல்டு. மொசாயிக் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஸ்டானஸ் சல்ஃபைடு. ஹோல்ம்ஸ் சிக்னல் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோல்ம்ஸ் சிக்னல் அப்படிங்கிறது வந்து பாஸ்பைன் PH3. பாஸ்பைன். ஒயிட் கோல்டு அப்படின்னு நம்ம பிளாட்டினம் சொல்லுவோம். ஒயிட் கோல்டு அப்படிங்கிறது வந்து பிளாட்டினம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கெமிக்கல் நேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக, அதே மாதிரி அதிகமாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள். கிரீன் விட்ரால் ஃபெரஸ் சல்ஃபேட், ஒயிட் விட்ரால் ஜிங்க் சல்ஃபேட், ஆயில் ஆஃப் விட்ரால் H2SO4. அக்வா ரிஜியோட ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 3 மடங்கு HClயும் 1 மடங்கு HNO3யும் இருக்கும். லூனார் கேஸ்டிக் அதில் ஓட்டிங் இங்க் என்னன்னு பார்த்தோம்னா சில்வர் நைட்ரைட். கேலமல் அப்படிங்கிறது வந்து மெர்குரஸ் குளோரைட், இது வந்து பாய்சனஸ். பாஸ்ஜின் கேஸ் அப்படிங்கிறது வந்து சன்லைட்டும் குளோரோஃபார்மும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு இந்த பாஸ்ஜின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இதுவும் வந்து ஒரு பாய்சனஸான கேஸ். ப்ளீச்சிங் பவுடர், லிக்விட் ப்ளீச். பவுடர்னா கால்சியம் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதுவே லிக்விட் ப்ளீச்னா சோடியம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். பேக்கிங் சோடாக்கு சோடியம் பைகார்பனேட், வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா CaSO4 of H2O or CaSO4 twice 2H2O. pearl ash அப்படிங்கிறது வந்து பொட்டாசியம் கார்பனேட். philosopher wool ஜிங்க் ஆக்சைடு ZnO2. ஃபூல்ஸ் கோல்டு பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும், ஆனால் தங்கம் கிடையாது, அயன் பைரேட் FeS2. மொசாயிக் கோல்டு ஸ்டானஸ் சல்ஃபைடு SnS2. ஹோல்ம் சிக்னல். ஸோ இந்த ஹோல்ம் சிக்னல் அப்படிங்கிறது வந்து தொலை தூரத்தில் இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு ஆனால் ஒரு கேஸ் தான். ஓகேங்களா?
அது வந்து பாஸ்பைன் PH3. ஒயிட் கோல்டு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாட்டினம். அடுத்து ஹூ ஒன் ராமானுஜன் அவார்ட் 2020? 2020க்கான ராமானுஜன் அவார்டு யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரோலினா அருஜோ. ஸோ ராமானுஜன் அவார்டு அப்படிங்கிறது வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ்க்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.